திமுக எதிர்நோக்கி 3ஆம் ஆண்டு பிகாம் சிஏ இன்றைய செய்திகள். ஆய்வு நிறுவனங்கள் அறிவித்தல். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் தொடங்கி ஜூன் இறுதி வரை 4 மாதம் கோடை காலமாகும். இதில் மே 4 தேதி முதல் 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரமாகும். பொதுவாக வழக்கமாக நாட்களில் அடிக்கும் வெயிலை காட்டிலும் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். அப்போது வழக்கமான வெயிலை காட்டிலும் 10 முதல் 15 டிகிரி கூடும். குறிப்பாக அக்னி நட்சத்திர நாட்களில் கோடையில் நிலவும் வெப்பத்தை விட 4 முதல் 5 டிகிரியாக அதிகரிக்கும். நடப்பாண்டு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லாமல் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலத்தை பொறுத்தமட்டில் கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் இப்போதே காணல் நீர் காணப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கோடையில் வாகனங்கள் தீப்பிடித்து எரியும் சம்பவங்கள் நடந்து வருகின்றன. வாகனத்தில் முழுவதும் எரிபொருள் நிரப்பும் போது சீரான காற்று கிடைக்காமலும் வெப்பத்தாக்கம் காரணமாகவும் வாகனம் எளிதில் தீப்பிடிக்கிறது. இதுபோன்ற தீப்பிடிப்பு சம்பவங்கள் தவிர்க்க வாகனங்களில் எரிபொருள் பாதியளவே நிரப்ப வேண்டும் என்று ஆய்வு நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளன. இது குறித்து சேலத்தைச் சேர்ந்த ஆய்வு நிறுவன அதிகாரிகள் கூறியதாவது: கோடையின் வெப்பம் தாக்கம் காரணமாகவோ எரிபொருள் டேங்குக்கு போதுமான காற்று கிடைக்காமல் போவதாலும் வாகனங்கள் தீப்பிடித்துக் கொள்கிறது. நடப்பாண்டு தற்போதைய வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கோடையில் மழை இருந்தால் வெயிலின் தாக்கம் குறையும். அப்படி இல்லை என்றால் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். இந்த காலகட்டங்களில் வாகன ஓட்டிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதிகபட்ச வரம்பிற்குள் வாகனத்தில் பெட்ரோல், டீசலை நிரப்ப வேண்டாம். இது டேங்கில் வெடிப்பை ஏற்படுத்தும். வாகனத்தில் பாதையளவு மட்டுமே எரிபொருள் நிரப்ப வேண்டும். அப்போதுதான் காற்று வரும். இல்லையெனில் காற்று வர இடமில்லாமல் எரிபொருள் சூடேறி வாகனம் தீப்பிடிக்க வாய்ப்புள்ளது. பெட்ரோல் டேங்கை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது திறந்து மூட வேண்டும். இவ்வாறு அதிகாரிகள்